நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறது வேற, கேட்கிறப்ப என்ன டைமென்ஷன்ல ஐஸ்வர்யத்தை பேசுறோம், என்ன டைமென்ஷன்ல கேட்கிறோம், ரொம்ப முக்கியமானது. இந்த உலகம் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லும். ஒரு பட்டனை திறந்து விட்டா நீங்க ரவுடி, ஒரு பட்டனை ஏத்தி போட்டா நீங்க கிறுக்கேன், கழுத்து பட்டனை போட்டா முட்டாப்பாய. உண்மையா இல்லையா? இந்த வரான் பாரு லூசு. ஒரு பட்டனை ஏத்தி போட்டா லூசு, இறக்கி போட்டா ரவுடி. இவன் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா நீ சத்தம் போடாம வெடி போடவே முடியாது. சோ கையை விடணும்னு ஒண்ணு நமக்கு லாக்கருக்குள்ள கையை விட்டு நகையக்கலாம்னு தோணலையே, ஆனா அவனுக்கு தோணுதே. ஆகையால் தான் கிருபை, ஐஸ்வர்யம், எந்த விஷயத்தை எடுத்தாலும் அப்படித்தான். நீடிய வாழ்வு நீங்க நினைச்சீங்களா? 900 வருஷம் வாழணும்னு நினைச்சீங்க, 10 கல்யாணம் பண்ண நீங்க யோசிச்சிருப்பீங்களா? 60க்கு ஒரு கல்யாணம், அப்பல நம்ம யோசிச்சதே இல்லை பார்த்தீங்களா? அதனால நீடிய வாழ்வு நல்லா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவன்கிட்ட கேட்ட இதெல்லாம் கணக்கு பண்ணுவான். 900 வருஷம் ஒரே ஆள்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்குது சார், இவங்க ஒத்தே வரமாட்டாங்க சார். சோ செய்தி இயேசு சொன்னார், நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து ஜாக்கிரதையாயிருங்கள். நீங்கள் கேட்கிறதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறது வேற, கேட்கிறப்ப என்ன டைமென்ஷன்ல ஐஸ்வர்யத்தை பேசுறோம், என்ன டைமென்ஷன்ல கேட்கிறோம், ரொம்ப முக்கியமானது. ஆமென். வேன் கேட்டோம், ஆத்துமாக்களை கூட்டிட்டு வர்றதுக்கு வேன் கேட்கிற ரைட்டா தப்பா? நான் தப்புன்றேன். சாரா எங்க இடத்துல நினைக்கிறவனுக்கு ஒரே வேனு ஒருத்தனுக்கு ரைட்டா இருக்கு, ஒருத்தனுக்கு தப்பா இருக்கு. ஏன்னா நான் ஆத்துமாக்களை கூட்டுன்னு நான் நினைக்கிறேன், அவர் சாரா எங்க இடத்துல நினைக்கிறாரு. ஆகவே நண்புக்குரியவர்களே, மனிதன் தேவனுடைய வார்த்தையை மாம்சத்தில் இருந்து படிக்கும்போது அவைகள் ஒன்று அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். இல்லாவிட்டால் இயேசு பொருளாசையை பத்தி பேசினப்ப பரிசேயர்கள் அவரை கேள்வி பண்ணாங்களாம், இதெல்லாம் கதைக்காகுமாயா அப்படின்னு. மாம்சத்தில் இருக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை ஆராய்ந்து நிதானிக்க முடியாது. நீங்க அவனுக்காக அவனை தன்னை கட்டணும், மதுரை பாசல் சொன்னா அவனை அப்படியே என்ன